சாமுண்டீஸ்வரி, ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு வழியா ராஜா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ரேவதியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அப்படியா? நிஜமாவா சொல்ற? நான் இதுல போய் சொல்லுவேனா? நிஜமாவே ஒத்துக்கிட்டா. இந்த அதிசயம் எப்படிமா நடந்துச்சு? முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதம் முடிச்சாலே, இப்ப எப்படி ஒத்துக்கிட்டா? அவ பிடிவாதமா தான் பேசினா. ஆனா பெத்தவன் நான் சும்மா விட முடியுமா? அவளுக்கு எது நல்லதுன்னு நமக்கு தானே தெரியும். அதனால நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அவ சுலபத்துல ஒத்துக்கல. ஆனா நான் அவகிட்ட பேசி நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிருக்கேன். நல்ல காரியம் பண்ணம்மா. எங்க இது நடக்காம போயிடுமோன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். ஒரு வழியா 2 பேரும் ஒத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அக்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமாவே ரேவதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஆமா, ஒத்துக்கிட்டா. என்னால நம்ப முடியலக்கா. அந்த டிரைவர் மேல அவ்வளவு கோவமாவும் வெறுப்பாவும் இருந்தா அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டா? அம்மான்னு அப்புறம் நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? சில விஷயங்கள் அவளுக்கு புரியாது. சின்ன பொண்ணு தானே. அதனால அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டா. நீ விடு. இவ பேசி சாதிக்கிற டைப் இல்லையே, மிரட்டி சாதிக்கிற டைப். நிச்சயம் எதையோ சொல்லிதான் அந்த பொண்ணை மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பா. சாமுண்டீஸ்வரி, என்ன இருந்தாலும் என் பேரன் தான் முறப்பையன். முறப்பையனுக்கு சில உரிமைகள்லாம் இருக்கு. அவன் சம்மதிக்கலன்னா நீ உன் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண முடியாது. அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டா நீ நிறுத்திதான் ஆகணும். அது தெரியுமா உனக்கு? என்னது? முறப்பையனாவது கொரப்பையனாவது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வேணா நீ சொன்னது நடக்கலாம். அந்த காலம் எல்லாம் மலையேறி போயிடுச்சு. பொண்ண பெத்தவங்க எவனுக்கு வேணாலும் கட்டி கொடுக்கற உரிமை இருக்கு. எத்தனை வருஷம் ஆனா என்ன, முறப்பையனுக்குன்னு இருக்கிற உரிமை யாரு தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ரேவதி அந்த டிரைவர் பையல கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா. கடைசி வரைக்கும் நம்ம பக்கம் உறுதியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவங்க அம்மா துப்பாக்கி காட்டி மிரட்டி சீன் போட்ட உடனே பொசுக்கன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இனிமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அந்த டிரைவர் பையனும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். இனிமே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவ எப்படி ஒத்துக்காம இருப்பா? ஆரம்பத்துல இருந்தே அவனோட பிளான் ரேவதி எப்படியாவது கல்யாணம் படிக்கிறது தானே. இப்போ லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, சும்மா விடுவானா? ஆரம்பத்துல கொஞ்சம் பிகு பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டான், அவ்வளவுதான். ஆரம்பத்துல எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா நடக்குது. ஆமாங்க, சிச்சுவேஷன் எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க. அந்த டிரைவர் பையன் வேலைக்காரனா இருக்கிறப்பவே குடைச்சல் கொடுத்தான். இப்ப வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப என்ன அவன் பண்றது? நம்மள காலி பண்ணாம விட மாட்டான். ஆமாங்க, டிரைவருங்கிற சாதாரண பொசிஷன்லயே நம்ம எல்லார் கண்ணையும் விரல விட்டு ஆட்டினா. இப்ப வீட்டு மருமகனா ஆயிட்டான்னு வைங்க. ஷோ, அவன் என்னெல்லாம் பண்ணுவானோன்னு நினைக்கும் போது அவ்வளவு டென்ஷனா இருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்கணும். நான் தீபாங்கிற ஒரு 5 வயசு குழந்தைய ஒரு காப்பகத்துல வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைய தத்தெடுத்து வீட்டுல வச்சு வளர்க்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. அதனாலதான் நீங்க கேட்டதும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மேடம், இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு ஒரு வழி தோணுது. அநேகமா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? அது என்ன வழி? ரேவதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறதா என்கிட்ட சொன்னா. அதுக்கு மகேஷும் சரின்னு சொன்னான். அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ அந்த குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொல்றா. சூப்பர் மேட்டராச்சே.
இதே என்கிட்ட முன்னாடியே சொல்ல. அப்ப எனக்கு இது பெரிய விஷயமாவே தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு இருந்துட்டோம். ரேவதி சொல்ற அந்த குழந்தை இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஆசிரமத்துல தான் இருக்கணும். அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா அது மூலமா நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த நமக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதிக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நமக்கு இது தெரியாம போயிடுச்சுங்க. ஆனா இந்த ரூட் நமக்கு கை கொடுக்கும் தான் தோணுது. நீங்க உடனே அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்றேன். என்னங்க ஏப்பா இப்ப எதுக்குப்பா நீ ரேவதி கிட்ட தனியா பேசணும்ன்ற? ஆமா மாப்ள, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாமே. இல்ல மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இதை பேசி ஆகணும். ஏப்பா இப்பதான்ப்பா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி கூடி வருது. நீ எதையாவது பேசி குழப்பி விட்டுறாதப்பா. ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இதெல்லாம் முக்கியமான விஷயங்க, பேசிதான் ஆகணும். எதை பத்தி பேச போறீங்க மாப்ள? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை பத்தி நான் ரேவதி கிட்ட சொல்லியே ஆகணும். அதை சொல்லாம ரேவதி கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாது மாமா. அது தப்பு. நான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். மாப்ள, அது நடந்து முடிஞ்ச கதை. அதை இப்ப சொல்றதுனால என்ன ஆக போகுது? ஆமா, நடந்து முடிஞ்சதுன்னா அதுக்குன்னு அது இல்லைன்னு ஆயிடாதுல. என் வாழ்க்கையில ஒருத்தி கொஞ்ச காலம் இருந்திருக்கா. அது ரொம்ப முக்கியமான விஷயமாமா. அதை ரேவதி கிட்ட என்னால மறைக்க முடியாது. ஐயோ, அதெல்லாம் சரிதான் மாப்ள, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க இந்த விஷயத்த சொல்ல போய் புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போதே, அதனாலதான் சொல்றேன். ஆமாப்பா, மாமா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுப்பா. ரேவதி இப்பதான் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கா. இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இதை சொன்னாதான் சரியா இருக்கும். அதான் நியாயமும் கூட.